நான் தான் விஸ்வபிரியா. நான் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறேன். எங்களுக்கு டெய்லி வாசிப்பு இயக்கத்துலேருந்து ஒரு புக்கு தருவாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த புக்கோட பேர் வந்து நான் தான் முக்கியம். ஒரு நாள் எல்லா விரலும் சண்டை போட்டுச்சான், நான் தான் முக்கியம், நான் தான் முக்கியம். அப்போ வந்து கட்டை விரல் சொல்லிச்சான், நான் இருந்தால் தான் எல்லா பொருளையும் எடுக்க முடியும், அப்போ நான் தானே முக்கியம் அப்படின்னு கட்டை விரல் சொல்லிச்சான். ஆள்காட்டி விரல் வந்து நான் இருந்தால் தான் எல்லாரையும் சுட்டி காட்ட முடியும், அப்போ நான் தானே முக்கியம் அப்படின்னு ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான். நடு விரல் வந்து நான் தான் எல்லாரோடையும் ரொம்ப பெருசாக இருக்கேன், அப்போ நான் தானே முக்கியம் அப்படின்னு நடு விரல் சொல்லிச்சான். மோதிர விரல் வந்து என் விரலில் தான் மோதிரம்லாம் போடுவாங்க, அப்போ நான் தானே முக்கியம் அப்படின்னு மோதிர விரல் சொல்லிச்சான். சுண்டு விரல் வந்து நான் தான் குட்டியாக அழகாக இருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் செல்ல பிள்ளை, அப்போ நான் தானே முக்கியம் அப்படின்னு எல்லா விரலும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். இவங்க சண்டை போடுறது வந்து உள்ளங்கைக்கு பிடிக்கல. உள்ளங்கை வந்து யோசிச்சுட்டான், இவங்களை எப்படியாச்சும் சேர்த்துடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளங்கைக்கு ஒரு யோசனை தோணுச்சான். ஒரு பந்தை வச்சுட்டு இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் உயர்வானவங்க அப்படின்னு உள்ளங்கை சொல்லிச்சான். எல்லா விரலும் ட்ரை பண்ணிச்சான், ஆனால் யாராலையும் எடுக்க முடியலையாம். பந்தை எடுக்கும் போதுலாம் உருண்டு உருண்டு போச்சான். அப்போ வந்து எல்லா விரலும் சேர்ந்து எடுக்கும்போது அந்த பந்தை எடுக்க முடிஞ்சுதான். இதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக்கினாங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பாடம் கற்றுக்கினாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? ஒற்றுமையே பலம்னு புரியுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாச்சும் சேர்ந்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? பாய். ஹலோ எவ்ரிவன், நான் ஆனந்தி, அரசு பள்ளி ஆசிரியை. இது ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்திலேருந்து வாசிப்பு இயக்கம் மூலமாக எங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. அதில் உள்ள கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.